மயிலாடுதுறையில் கிறிஸ்துமஸ் பண்டிகையொட்டி தனியார் பேக்கரி ஒன்று 14 அடி உயர பிரம்மாண்ட கேக்கை தயார் செய்துள்ளது. விழுப்புரம் மாவட்டம் திருக்கோவிலூரில் பொதுமக்களுடன் சேர்ந்து கிறிஸ்துமஸ் பண்டிகையை அமைச்சர் பொன்முடி கொண்டாடினார். அத்திப்பாக்கம், நெடுங்கம்பட்டு கிராமங்களில் உள்ள தேவாலயங்களில் கிறிஸ்தவ மக்களுடன் இணைந்து அவர் கேக் வெட்டினார். இதனையடுத்து சைலோம் பகுதியில் உள்ள பழமை வாய்ந்த ஆற்காடு ருத்திரன் திருச்சபையில் பேசிய அவர், தமிழகத்தில் கல்வி வளர்ச்சி தூதுவளை, கரிசலாங்கண்ணி, ஆடலோட பத்தி தெரியுமா? இங்க ஒருத்தர் இந்த மாதிரியான மூலிகை செடிகள் வளர்த்தே மாசம் பல லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறார். எப்படின்னு தெரிஞ்சுக்க ஃப்ரீடம் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. பெற்றிருக்கிறது என்றார். அதற்கு காரணமே கிறிஸ்தவ மடாலயங்கள் தான் என தெரிவித்தார். கிறிஸ்துமஸ் பண்டிகையொட்டி கன்னியாகுமரி மாவட்டம் பாலப்பள்ளம் பகுதியில் பிரம்மாண்ட குடிலை அப்பகுதி இளைஞர்கள் உருவாக்கியுள்ளனர். 45 அடி உயரம், 80 அடி நீளம் கொண்ட பிரமிடு வடிவிலான பிரம்மாண்ட குடிலில் கிறிஸ்தவ பிறப்பு குறித்த காட்சிகளை தத்ரூபமாக வடிவமைத்துள்ளனர். தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் கிறிஸ்துமஸ் வாழ்த்து கூறியுள்ளார். எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ள அவர், இயேசு பிறந்த இந்த நன்னாளில் அனைவரது இல்லங்களிலும் அன்பு, கருணை, சமாதானம், மகிழ்ச்சி என அனைத்தும் நிலைத்து நீட்டித்திருக்க வாழ்த்துக்கள் என்று பதிவிட்டுள்ளார். தூத்துக்குடியில் கிறிஸ்துமஸ் விழாவில் ஹாலிவுட் கதாபாத்திரங்களை கொண்ட பொம்மைகள் அடங்கிய அலங்கார ஊர்திகள் காண்போரை கவர்ந்தெழுத்தன. இசை கச்சேரியுடன் நடனமாடிக்கொண்டு நூற்றுக்கணக்கானோர் ஊர்வலமாக நகரின் வழியாக பனிமய மாதா பேராலயம் சென்றனர். கிறிஸ்துமஸ் தினத்தையொட்டி சென்னை விமான நிலையம் வண்ண விளக்குகளால் ஒளிர்ந்தது. விமான நிலையத்தில் உள்ள பாலங்கள், பொழுதுபோக்கு கட்டிடங்கள், மல்டிகார் பார்க்கிங், விமான நிலைய ஆணைய கட்டடம், நுழைவு வாயில், முகப்பு என அனைத்து இடங்களிலும் வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டுள்ளது. அலங்காரத்தில் மேரி கிறிஸ்துமஸ் என்ற வாசகமும் இடம்பெற்றுள்ளது.